உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்ற தமிழ்நாட்டு வீரர் குகேஷுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் பாராட்டு விழா சற்று நேரத்தில் நடைபெறவிருக்கிறது. அதற்காக அவர் ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சடையாண்டி இணைந்திருக்கிறார். சடையாண்டி, விவரங்களை பதிவு செய்யலாம். உலக செஸ் சாம்பியன் குகேஷ் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் பாராட்டு விழா நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் கலைவாணர் அரங்கத்தில் அவருக்கு பாராட்டு விழா நடத்த முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசு அறிவித்த 5 கோடி ரூபாய்க்கான காசோலையும் வழங்கப்பட இருக்கிறது. இந்த நிகழ்விற்கு முன்னதாக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் அவரை ஊர்வலமாக அழைத்து சென்று கொண்டிருக்கின்றனர். கிட்டத்தட்ட தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கீழ் இருக்கக்கூடிய காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்று அந்த வெற்றி கோப்பையோடு குகேஷ் அவர்கள் சிறந்த வாகனத்தில் அழைத்து பேரணியாக ஊர்வலமாக அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கீழ் இருக்கக்கூடிய வீரர் வீராங்கனைகள் 100க்கும் மேற்பட்டோர் சாலையில் இரு புறங்களிலுமே இருந்து அவரை உற்சாகமாக வரவேற்று உள்ளே அழைத்துச் செல்லக்கூடிய காட்சிகளை தான் தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலைகளான தப்பாட்டம், ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம், மயிலாட்டம் உள்ளிட்ட நடனங்கள், ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் என இப்பொழுது அண்ணா சாலை ஒரு திருவிழா கோலம் போட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே விமான நிலையத்திலும் அவர் இங்கு அந்த கோப்பையோடு திரும்பிய போதும் இதே போன்ற ஒரு உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது அந்த பாராட்டு விழா நடத்துவதற்கு முன்பாக அவரை அண்ணா சாலை வழியாக கலைவாணர் அரங்கத்திற்கு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் ஒரு உற்சாக வரவேற்பு கொடுத்து அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். சடையாண்டி, தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பங்கேற்கவிருக்கிறார். அவர் உரையாற்றவும் இருக்கிறார். விளையாட்டுத்துறை சார்பான விஷயங்கள் என்னென்ன அங்கு நடைபெறவிருக்கிறது? கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசு சார்பில் முதல் முறையாக ஒரு விளையாட்டு வீரருக்கு ஒரு உச்சபட்ச ஒரு தொகையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற மாரியப்பன் 2 கோடி ரூபாய் அவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து அதிகபட்சமாக உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்றக்கூடிய இளம் வயதில் சாம்பியன் பட்டம் என்று ஒரு வரலாற்று சாதனை நிகழ்த்தி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த இளம் கிராண்ட் மாஸ்டர் 18 வயது கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் அவர்களுக்கு 5 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையானது வழங்கப்பட இருக்கிறது. இதில் முன்னாள் உலக சாம்பியன் விஸ்வநாதன் ஆனந்த் பங்கேற்று அவரை வாழ்த்தி உரையாற்றி இருக்கிறார். தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சரும் அவரை வாழ்த்தி உரையாற்றி இருக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டை சேர்ந்த 8 கிராண்ட் மாஸ்டர்களும் இந்த தொடரில் பங்கேற்க இருக்கிறார்கள். குகேஷை முன்மாதிரியாக வைத்து இன்னும் நிறைய உலக சாம்பியன்கள் உருவாக வேண்டும். ஏற்கனவே 5 முறை உலக சாம்பியன் பட்டம் வென்ற விஸ்வநாதன் ஆனந்த் சாதனை தான் இது போன்று அடுத்தடுத்த இளம் தலைமுறை வீரர்கள் உருவாகுவதற்கு மிக முக்கியமான காரணமாக திகழ்கிறது என்பதை மீண்டும் பறைசாற்றும் விதமாக அந்த விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களே அவரை வாழ்த்து உரையாற்றி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இது போன்று எண்ணற்ற விளையாட்டு வீரர்கள் உருவாக்குவதற்கான சிறப்பு அறிவிப்புகளும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சதுரங்க வீரர் குகேஷ் அவர்களுடைய வெற்றிக்கு பிறகு இது போன்று சாம்பியன் பட்ட வீரர்களுக்கு அரசு வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும், பரிசு தொகை எப்படி வழங்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக அறிவிப்புகள் வெளியாகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்று நாள் முழுவதுமே குகேஷினுடைய ஒரு நாளாகத்தான் தமிழ்நாடு விளையாட்டுத்துறை ஒரு வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறது. லாவண்யா. சடையாண்டி, இந்த நிகழ்ச்சியில வேறு யாரெல்லாம் பங்கேற்கவிருக்கிறார்கள்? நிச்சயமா தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முக்கிய விருந்தினர்களாக பங்கேற்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே 5 முறை சாம்பியன் பட்டம் என்ற விஸ்வநாதன் ஆனந்த் இந்த போட்டியில் இந்த நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டிலிருந்து 8 இளம் கிராண்ட் மாஸ்டர்கள் பிரனீஸ் போன்ற 8 இளம் கிராண்ட் மாஸ்டர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறார்கள். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீராங்கனைகள் இந்த பாராட்டு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இருக்கக்கூடிய பொதுமக்கள், பத்திரிகையாளர்கள் என கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் அந்த அரங்கில் இருந்து இந்த குகேஷை பாராட்டுவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான விழாவாகத்தான் இந்த விழா அமைய இருக்கிறது. முதலமைச்சர், துணை முதலமைச்சர் பங்கேற்கவிருக்கக்கூடிய குகேஷுக்கான பாராட்டு விழா இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறவிருக்கிறது. இங்கு அவர் ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டு வருகிறார். இதற்காக அங்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதா சடையாண்டி?
2, 3 கார்கள் ஒரே நேரத்தில் பயணிக்கக்கூடியதாக இருந்த அந்த போக்குவரத்து ஒரு புறம் மட்டுமே செல்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மற்றபடி ஒரு பெரிய அளவிலான போக்குவரத்து நெரிசல் இங்கு ஏற்படாத வண்ணம் காவலர்களும் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட வீராங்கனைகள் அந்த காருக்கு இருபுறமும் ஒரு புறம் வீரர்கள் ஒரு புறம் வீராங்கனைகள் என இருபுறமும் அவருக்கு ஒரு வரவேற்பு கொடுக்கக்கூடிய காட்சிகளை தான் தற்பொழுது நான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 50 அடி சாலையில ஒரு ஓரமாக ஒரு 10 அடி சாலையில இந்த சிறப்பு உற்சாக வரவேற்பானது நடைபெற்று வருகிறது. இங்கிருந்து இன்னும் ஒரு 100 மீட்டர் தொலைவில் கலைவாணர் அரங்கத்திற்கு செல்வதற்கான அந்த சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த போக்குவரத்து முற்றிலுமாக தடை செய்யப்படவில்லை. ஆனால் ஒருபுறம் அந்த போக்குவரத்து மாற்றி விடப்பட்டிருக்கிறது. மற்றபடி ஒரு பெரிய அளவிலான போக்குவரத்து நெரிசல் இங்கு இல்லை அப்படின்றதுதான் பார்க்க முடிகிறது. லாவண்யா, திறந்த வாகனத்தில் உலக சாம்பியன் குகேஷ் ஊர்வலமாக அழைத்து வரப்படுகிறார். அவருக்கு இன்னும் சற்று நேரத்தில் பாராட்டு விழாவானது தமிழக அரசு சார்பில் நடைபெறவிருக்கிறது. இதற்காக முதலமைச்சரும் துணை முதல்வரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அங்கு வரவிருக்கிறார்கள். மேலும் கிராண்ட் மாஸ்டர்களும் இந்த விழாவுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். முன்னாள் கிராண்ட் மாஸ்டராம் உலக சாம்பியனுமான விஸ்வநாதன் ஆனந்தும் இந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. குகேஷுக்கு மேலதாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளித்து அவர் ஊர்வலமாக அழைத்து செல்லப்படக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். மேலும் இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் பிரபுவும் இணைந்திருக்கிறார். சுபாஷ் பிரபு, நீங்கள் எந்த பகுதியில் இருக்கிறீங்க? அங்கு ஏற்பாடுகள் எந்த நிலையில் இருக்கிறது? பாலாஜா சாலையில் அனைத்து மாணவர்கள் மத்தியில் ஒய்யாரமாக அந்த வாகனத்தில் வந்து கொண்டிருக்கிறார் குகேஷ். கையில் அவர் பெற்ற அந்த உலக சாம்பியன்ஷிப் கோப்பையை ஏந்தி வருவது ஒவ்வொருவருக்கும் பெருமை தரக்கூடியதும், குறிப்பாக வரக்கூடிய செஸ் விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு உத்வேகத்தை தரக்கூடிய வகையில் அவரது வெற்றியானது அமைந்திருக்கிறது. குகேஷின் வெற்றி ஒரு சாதாரண வெற்றியாக பார்க்க முடியாது. ஏனால் அவர் உலக செஸ் சாம்பியன், அவர் தான் நம்பர் 1. அந்த வகையில இன்னைக்கு அவரை கொண்டாடும் வகையில தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான ஒரு அணிவகுப்பு, அதில் மாணவர்கள் பங்கேற்பது, அவர் உற்சாகமாக மாணவர்களை பார்த்து கையசைப்பது, அதே போல அவர்கள் பெற்றோர்கள் உடன் வந்திருக்கிறார்கள். இந்த கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும் அந்த கலைவாணர் அரங்கத்தை ஏறக்குறைய நெருங்கிட்டாங்க. இந்த கலைவாணர் அரங்கம் வழி நெடுக்கவுமே அவரை வரவேற்பதற்கான உற்சாகமாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. காரை தப்பட்டை முழங்க அவரை வரவேற்றிருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு வெற்றியை நாட்டுக்கு கொடுத்திருக்கிறார். அதுவும் குறிப்பாக தமிழகத்தை சேர்ந்தவர் கொடுத்திருக்கிறார். குகேஷின் இந்த வெற்றி ஒவ்வொருவரும் மனமகிழக்கூடிய அளவிற்கு, உற்சாகம் பொங்கும் அளவிற்கு வந்திருக்கிறது. கையில் தேசிய கொடியை ஏந்தி வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தினுடைய டிஷர்ட்டை அணிந்து, அந்த ஆணையம் எவ்வாறாக இந்த செஸ் ஒலிம்பியாட்டை இங்கே நடத்தியது கடந்த ஆண்டு, அதன் மூலம் தனக்கான பாயிண்ட் எப்படி கிடைச்சது, அதை எப்படி உத்வேகமாக. விவரங்களுக்கு நன்றி சுபாஷ் பிரபு மற்றும் சடையாண்டி.